நியூஸ் அவர்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு நடிகையின் மரணம் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சந்தேகத்தையும் விமர்சனத்தையும் எழுப்பிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டிலே பல எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா சில்க் சுமிதா மரணம் இன்றைக்கு கேட்டாலும் அவங்களோட நெருங்கி பழகியவங்கள்லாம் கண்டிப்பா அவ தற்கொலை பண்ணிக்கொள்ளக்கூடிய ஆள் கிடையாது. அவருடைய மரணத்திற்கு இவர் காரணம், அவர் காரணம், பல்வேறு காரணங்களை சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு செலிபிரிட்டி, ஒரு நடிகை, இல்ல ஒரு அரசியல்வாதி அப்படிங்கும்போது பல்வேறு சந்தேகங்கள் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கும். ஏன் நம்ம இப்படி பேசுறோம், இப்படி பேசுறோம் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். தெலுங்கானா மாவட்டத்தை அதாவது தெலுங்கானாவை சேர்ந்த தெலுங்கானா மாநிலம் கம்மல் மாவட்டத்தை சேர்ந்த சிட்டி மல்லு அப்படிங்கிற நபர் தான் மாவட்ட ஆட்சியரிடமும் காவல்துறையினரும் ஒரு புகார் கொடுத்திருக்காரு. அவருடைய முழு பேருன்னு பாத்தீங்கன்னா எடுரு கட்லா சிட்டி மல்லு அப்படிங்கிற பேர் தான் அவரு. அவர் ஒரு புகாரை கொடுத்திருக்காரு. அவரு வரும்போது ஒரு காஸ்டியூமோட வந்தாரு. எல்லாம் நகைச்சுவையோட பார்த்திருக்காங்க. பிறகு அவர் புகாரை படிச்சோன்னா ஆச்சரியம் ஆயிடுச்சு. அப்படி ஒரு புகாரை தான் கொடுத்திருந்தாரு. சரி, அந்த புகார்ல என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு போலாம். நடிகை சௌந்தர்யா அவங்களுடைய மரணம் விபத்தல்ல, திட்டமிடப்பட்ட சதி. அதுல நடிகர் மோகன் பாபுவிற்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் வச்சிருக்காரு. நடிகை சௌந்தர்யாவுடைய அந்த 6 ஏக்கர் நிலத்தை கைப்பற்றி அனாதை இல்லத்திற்கும் இல்ல ராணுவ வீரர்களுக்கும் நன்கொடையா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் அந்த குற்றச்சாட்டுல வச்சிருக்காரு. சரி, ஏன் இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காரு? நடிகை சௌந்தர்யாவுடைய 100 கோடி 200 கோடி அளவிலான சொத்துக்கள் இப்ப யார்கிட்ட இருக்கு? எந்த 2 நபர்கள் சரிசமமா அதை பிரிச்சுக்கிட்டாங்க? இது எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். சரி, நடிகை சௌந்தர்யா எப்படி சினிமா துறைக்குள்ள வந்தாங்க பேசும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ள முதல்ல போவோம். சில நடிகைகள் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி 10வது 12வது படிச்சுட்டு வருவாங்க. அது கூட படிக்காம வந்த நடிகைகளும் இருக்காங்க. குறிப்பா 14 15 வயசுலயே சினிமா துறைக்குள்ள வந்த நடிகைகள் பலர் இருக்காங்க. ஆனா நடிகை சௌந்தர்யா அவர்கள் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கும்போது 1ஆம் ஆண்டு வெற்றிகரமா முடிக்க போற நேரத்துல அவங்களுக்கு சினிமா வாய்ப்புகள் வந்திருக்கு. அப்படி வந்த சினிமா வாய்ப்புகளை அவங்க தந்தையும் தாயும் மறுத்திருக்காங்க. குறிப்பா தந்தை சினிமா துறையை சேர்ந்தவர், கன்னடா திரை உலகத்தை சேர்ந்தவர், திரைப்பட தயாரிப்பாளரும் எழுத்தாளரும் கூட 2 திரைப்படங்களை அவர் தயாரிச்சிருக்காரு. அவரும் திரைத்துறையை சேர்ந்தவர் தான் அப்படிங்கிறதாலயோ என்னவோ மகள் திரைத்துறைக்கு வருவதை அவங்க ரொம்பவே மறுத்திருக்காங்க. அப்புறம் சௌந்தர்யா அவங்களுடைய ரொம்ப விருப்பத்தின் பேரிலும் ஆசையின் பேரிலும் தான் அவங்க திரைத்துறைக்கு வர அனுமதிச்சிருக்காங்க. அதுவும் 1-2 படம் பண்ணுங்க, அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, சேஃப்டியா நீங்க ஃபீல் பண்றீங்க, செட் ஆச்சு அப்படின்னா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் படத்திலேயே மாபெரும் வெற்றி கிடைச்சவன அவங்களுக்கு கிரீன் பிளாக குடும்பத்துல காட்டியிருக்காங்க. சரி, நடிகை சௌந்தர்யா உடைய அப்பா பேர் சத்யநாராயணா, அம்மா மஞ்சுளா, ஒரு அண்ணன் அமர்நாத். சரி, சௌந்தர்யா பொண்ணு மணி அப்படிங்கிற படத்துல தமிழ்ல அறிமுகமானாங்க. கார்த்திக் நடிச்ச படம் அது. அந்த படத்துல சௌந்தர்யாவுக்கு ஒரு நல்ல கேரக்டர். அந்த படம் பெரிய நல்ல ரீச் கொடுத்தது. அடுத்தடுத்து நிறைய படங்கள்ல அவங்க தமிழ், கன்னடா, தெலுங்கு, மலையாளம் உட்பட பாலிவுட் வரைக்கும் போய் அமிதாப் பச்சன் கூட வரைக்கும் நடிச்சிருக்காங்க சௌந்தர்யா அவர்கள். குறிப்பா அருணாச்சலம், படையப்பா அப்படிங்கிற படம்லாம் அவங்களுக்கு பெரிய வரவேற்பை கொடுத்துச்சு. விஜயகாந்த் அவர்களுடையுமே அவங்க 2 படங்கள் நடிச்சிருக்காங்க. கமல்ஹாசன் அவர்களோட நடிச்சிருக்காங்க. உச்ச நட்சத்திரங்கள் எல்லாரோடையுமே அவங்க தெலுங்குல பாத்தீங்கன்னா வெங்கடேஷ், நாகார்ஜுனா அப்படின்னு பல்வேறு நடிகர்களோட நடிச்சிருக்காங்க. உச்சம் தொட்ட நடிகைன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க. ஒரு எம்பிபிஎஸ், ஒரு டாக்டராக வேண்டிய ஒரு பெண் சினிமா துறைக்கு வந்திருக்காங்க. ஆனா சினிமா துறைக்கு வந்ததாலேயோ என்னவோ தெரியல, ஒரு 31 வயதிலேயே 2 மாத கர்ப்பிணியாக இருந்த நேரத்திலேயே அவங்க ஒரு ஹெலிகாப்டர் விபத்துல இறந்து போயிடுறாங்க. சரி, ஒரு நார்மலான விபத்துனாவே செலிபிரிட்டினா நம்ம ஆட்கள் பல சந்தேகங்களை கிளப்புவாங்க. ஆனா ஒரு செலிபிரிட்டி, ஒரு அழகு பதுமை போல ஒரு நடிகை, சக்சஸ்ஃபுல்லான ஒரு நடிகை, வெற்றி முகம் அப்படின்னு சொல்லுவாங்க, ராசியான நடிகைன்னு சொல்லுவாங்க. அப்படி பேர் எடுத்த நல்லா சம்பாதிச்ச ஒரு நடிகை திடீர்னு ஒரு விபத்துல இறந்துட்டாங்க. அதுவும் அகால மரணம், கொடூரமான விபத்து அப்படிங்கும்போது அது எவ்வளவு சந்தேகங்களை கிளப்பியிருக்கும். அப்படிதான் 2004 ஏப்ரல் 17ஆம் தேதி ஒரு விபத்து நடக்குது. அதுவும் ஒரு புதிதாக தொடங்கிய ஒரு ஹெலிகாப்டர் நிறுவனத்தை சேர்ந்ததோ, ஒரு எக்ஸ்பயர் ஆனன்னு சொல்ற மாதிரி அதை இயக்குவதற்கு தகுதியற்ற ஒரு ஹெலிகாப்டர் விமானமோ அந்த மாதிரிலாம் கிடையாது. அக்னி ஏரோஸ்போஸுக்கு சொந்தமான செஸ்னா 180 அப்படிங்கிற விமானத்துல தான், ஹெலிகாப்டர்ல தான் அவங்க பயணிக்கிறாங்க. சரியாக ஏப்ரல் 17ஆம் தேதி 2004 காலை 11:05 மணிக்கு புறப்பட்டு அது மேற்கு நோக்கி பயணிக்குது அந்த ஹெலிகாப்டர். வேளாண் அறிவியல்
அறிவியல் பல்கலைக்கழகம் காந்தி கிருஷி விஜயன் கேந்திரா வளாகத்துல, அது அந்த பல்கலைக்கழகத்தை தாண்டி இந்த வளாகத்துக்குள்ள போகும்போது அந்த ஹெலிகாப்டர் விபத்துக்கு உள்ளாகுது. ஒரு சில வருடங்கள் கழிச்சு அந்த வீடியோக்களும் கிட்ட சரியா சொன்னோம் அப்படின்னா ஒரு 6-7 வருடத்திற்கு முன்பாக அந்த விபத்து தொடர்பான அந்த வீடியோவும் வெளியாச்சு. ஹெலிகாப்டர் தலை குப்புற கவிழ்ந்து அந்த விபத்து நொறுங்கி எரிஞ்சு போன காட்சிகளுமே வந்து ரொம்ப ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய காட்சிகள். இந்த விபத்திற்கு பிறகு எது சௌந்தர்யாவினுடைய உடல், இதுதான் சௌந்தர்யாவான்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கோரமான விபத்து அது. சரி, இந்த விபத்திற்கு முன்பாக ஒரு தினம் முன்பாக யார்கிட்ட பேசினாங்க சௌந்தர்யா அப்படிங்கிற விஷயம், ஆர்.வி. உதயகுமார், அதாவது தமிழ் திரைப்பட இயக்குனர், பொன்னுமணி அப்படிங்கிற படத்துல சௌந்தர்யா அவங்கள அறிமுகப்படுத்தின இயக்குனர். பல படங்களுக்கு வந்து ஒரு அட்வைசராக சௌந்தர்யா, அதாவது ஏதோ ஒரு படத்துக்காக நடிக்க கேட்குறாங்க அப்படின்னா உடனே சௌந்தர்யா அவர்கள் வந்து ஆர்.வி. உதயகுமாருக்கு கால் பண்ணுவாங்களா, இந்த படத்துல இந்த ஹீரோவா இந்த யூனிட்டா நடிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்களா, அவர்கிட்ட அட்வைஸ் கேட்டு தான் கமிட்டே ஆவாங்களா. அந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்த அண்ணன் அண்ணன் அண்ணன்னு பாசத்தை கொட்டக்கூடிய ஒரு நபராக அவர் வந்து சௌந்தர்யா அவங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்காரு, என்னதான் சொந்த அண்ணன் அமர்நாத் அவர்கள் இருந்தாலும். சரி, அப்படி இருக்கும்போது கடைசியா அவங்க பேசினது எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி, நான் இன்னைக்கு பறக்கிறேன், இப்படி ஒரு லைஃப்ல வாழ்றேன் அப்படின்னா அதுக்கு நீங்க கொடுத்தது தான், நீங்க உங்களால தான் நான் இந்த லெவல்ல வந்து நான் இருக்கேன், நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு பேசியிருக்காங்க. அது போக ஒரு ரகசியத்தை சொல்றேன், நான் 2 மாதம் கர்ப்பிணியா இருக்கேன், நான் இப்ப நடிச்சிட்டு இருக்கக்கூடிய படம் தான் என்னோட கடைசி படம், அதுக்கப்புறம் நான் நடிப்புக்கு வரப்போறது இல்லை, நான் வந்து அரசியல்ல போறேன், என்னுடைய அண்ணன் அமர்நாத் வந்து என்னை ரொம்ப வற்புறுத்துறாரு அரசியலுக்கு வர சொல்லி, பாஜகவில் சேர சொல்லி அப்படின்னு ஒரு தகவலையும் அவங்க வந்து சொல்லியிருக்காரு தான். அவர் வந்து மேடை பேச்சில் வந்து சொல்லியிருந்தார் சில வருடங்களுக்கு முன்பாக, ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருந்தார். சரி, இதெல்லாம் பேசிட்டோம். நடிகை சௌந்தர்யா எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கும்போது சினிமாவுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தோம். அவங்க குடும்பம்னு பார்த்தா முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி சத்யநாராயணா தந்தை, மஞ்சுளா தாய், அமர்நாத் அண்ணன் வந்து சகோதரன். சரி, பொன்னுமணி, தவசி, அருணாச்சலம், படையப்பா அப்படின்னு பல்வேறு சக்சஸ்ஃபுல்லான படங்கள்ல நடிகர் கமல்ஹாசனோட, அதே மாதிரி தெலுங்குல நாகார்ஜுனா அவங்களோட எல்லாம் நடிச்சிருந்தாங்க இல்லையா. யாரோடையும் எந்த சண்டையும் போட்டது இல்லையா நடிகை சௌந்தர்யா. அவங்க படங்கள்ல கேரக்டர்ஸ் எப்படி வந்து ரொம்ப அமைதியான கேரக்டர் கிடைக்குமோ அந்த மாதிரி நிஜ வாழ்க்கையிலுமே அவங்க வந்து ரொம்ப அமைதியான கேரக்டர். சரி, இன்னைக்கு என்ன குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, உச்ச நட்சத்திரமான மோகன் பாபு அவர்கள் வந்து சௌந்தர்யா அவங்களுடைய ஜல்லேப்பள்ளி அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த 6 ஏக்கர் சௌந்தர்யாவுக்கு சொந்தமான அந்த நிலத்தை வந்து இவர் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு கேட்டிருக்காரு சௌந்தர்யா அவர்களுடைய அண்ணன் கிட்ட, அமர்நாத் கிட்ட. அவர் வந்து மறுத்ததால இவங்க 2 பேத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த பிரச்சனையின் காரணமாக இந்த ஹெலிகாப்டர் விபத்து அப்படிங்கிறதுல மோகன் பாபு அவர்கள் வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு, இது இயற்கையான ஒரு விபத்து கிடையாது அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் இந்த சிட்டிமல்லு அப்படிங்கிற நபர் வந்து இன்னைக்கு முன் வச்சிருக்காரு. இத்தனை, அதாவது சௌந்தர்யா அவர்களும் அவங்களுடைய அண்ணன் அமர்நாத் அவர்களும் இறந்து, அமர்நாத் அவர்களுடைய நண்பர் 3 பேரு, ஹெலிகாப்டர் இயக்கிய நபர் ஒருவர் அப்படின்னு 6 பேர் இறந்து 21 வருடங்கள் கழிச்சு இன்னைக்கு ஏன் இந்த குற்றச்சாட்டை அவர் வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழாமையில எழுந்திருக்கு. அவர் மீதும் முறையாக விசாரணை நடத்தப்பட இருக்கிறது அப்படிங்கிறதும் இருக்கு. அதே போல மோகன் பாபு அவர்களும் விளக்கம் கேட்கப்பட இருக்கிறார் அப்படிங்கிறதும் இருக்கு. சரி, இதற்கு முன்னதாக நடிகை சௌந்தர்யா அவர்களுடைய கணவர் ரகு வந்து, முன்னாள் கணவர் ரகு வந்து இன்னைக்கு விளக்கம் அளிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, நடிகை சௌந்தர்யா அவர்களுடைய மரணத்திற்கும் இந்த மோகன் பாபு அவர்களுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, அது வந்து இயற்கையா நடந்த ஒரு விஷயம் தான், அந்த ஹெலிகாப்டருடைய கருப்பு பெட்டி வந்து ரிசர்ச்சுக்கு உட்படுத்தப்பட்டு, அதாவது அந்த பகுதியில் வந்து உணவு நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறதுனால பறவைகள் கூட்டமாக வந்து ஹெலிகாப்டர் மேல மோதியதால நடந்த விபத்து தான் அது, வீடியோக்களுமே வெளியாயிருந்துச்சு, மோகன் பாபு அவர்கள் மேல ஆதாரமே இல்லாம ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, 25 வருஷமா நாங்களும் எங்க குடும்பமும் அவரும் ரொம்ப நட்பு ரீதியா இருக்கோம், அவர் மீது களங்கம் கற்பிக்காதீங்க, இதற்கு முற்றுப்புள்ளி வேணும் அப்படிங்கிற தகவலை அவர் கொடுத்திருக்காரு, விளக்கமா கொடுத்திருக்காரு. இது ஒரு புறம் இருக்க, நடிகை சௌந்தர்யா ஓடி ஓடி உழைச்சு, அதாவது ஒரு வருஷத்துக்கு 10 படங்கள் பக்கம் நடிப்பாங்களாம் அவங்க. சௌந்தர்யாவோட கால் ஷீட் கேட்டுதான் ஹீரோக்கே போய் கமிட் பண்ணுவாங்களாம். இல்ல ஹீரோ முன்னாடி போய் கமிட் பண்ணும்போது எனக்கு சௌந்தர்யா தான் பேரா வேணும்னு பல ஹீரோக்கள் உச்ச நட்சத்திரங்கள் கேட்டிருக்காங்களாம். அந்த அளவுக்கு பீக்ல இருந்த நடிகை சௌந்தர்யா பல சொத்துக்களை வாங்கி போட்டிருக்காங்க, அசையா சொத்துக்களை. ஒரு 2007-6 வாக்குல சௌந்தர்யா குடும்பத்துக்குள்ளேயே பல சொத்து பிரச்சனைகள் வந்துச்சு. அவங்க அண்ணி, முன்னாள் கணவர், அம்மா மஞ்சுளா அவங்களுக்கு இடையில என்ன அப்படின்னா, எங்களுக்கு தான் சொத்துல உரிமை இருக்கு, எங்களுக்கு தான் சொத்துல உரிமை இருக்கு, இவங்க அபகரிக்க பாக்குறாங்க அப்படின்னா, அது போக
2003 அதாவது 31 வயதுல இருக்கிறாங்க. 30 வயதுல அவங்க ஒரு உயில் எழுதி வச்சிருக்காங்க. சொத்துக்கள் இவங்களுக்கு சொந்தம், இவங்களுக்கு இது அப்படின்னு சொல்லியும் ஒரு பிரச்சனை கிளம்பிச்சு. உயில் எழுதல அப்படின்னு அவங்களுடைய கணவர் ரகுவும் தாயும் மறுத்திருந்தாங்க. அங்க இன்னொரு கேள்வியும் வருது இல்லையா? அதாவது ஒரு வாழ்க்கை முடிய போகுது, இல்ல வயசாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க உயில் எழுதலாம். 31 வயதுல இளம் நடிகை, உச்ச நட்சத்திரம், பீக்ல இருக்காங்க. அவங்க உயில் எழுத வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிறதுலாம் இருக்கு. அந்த சமயத்துல தான் அவங்களுக்கு திருமணமும் ஆயிருந்துச்சு. அவங்களுடைய தாய் வழி உறவான ரகு அப்படிங்கிற ஒரு ஐடில பணியாற்றக்கூடிய ஒரு இளைஞரை திருமணம் பண்ணியிருந்தாங்க. திருமணம் முடிந்த கையோட பல சேனல்களுக்கு, கன்னடா, தெலுங்கு போன்ற சேனல்களுக்கு பேட்டிகள்லாம் கொடுத்திருந்தாங்க. ஆக ஒரு அழகான, ஒரு திறமைசாலியான ஒரு நடிகை இந்த திரையுலகம் இழந்தது அப்படிங்கிறது வருந்தக்கூடிய விஷயம் தான். ஆனா 21 வருடங்கள் கழிச்சு இப்படி சந்தேகங்கள் கிளம்புறது அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியத்தை கிளப்பக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இது விபத்து அப்படின்னு தான் வந்து இந்த கேஸ் வந்து முடிக்கப்பட்டிருக்கு. வீடியோக்கெல்லாம் வெளியிட்டிருந்தாங்க. அந்த கருப்பு பெட்டியிலேருந்து தகவல் எடுத்தும் கொடுத்திருந்தாங்க. ஒருவேளை இல்லை, அது பொய்யான தகவல், இல்லை இந்த சிட்டி மல்லு அப்படிங்கிற நபர் கொடுக்க தகவல் பொய் அப்படின்னா யார் பொய் சொல்றாங்களோ அவங்க மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். ஆதாரமற்ற குற்றச்சாட்டை வைப்பதும் ஒரு பரபரப்பை கிளப்புவது அப்படிங்கிறது மீதியான ஒரு குற்றச்சாட்டை கண்டிப்பா எடுக்கணும். சரி, இந்த சௌந்தர்யா அவங்களுடைய 100-150 கோடி சொத்துக்களை இப்ப யார் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க தாயும் அவங்களுடைய முன்னாள் கணவர் ரகுவும் சரிசமமா பிரிச்சுக்கிட்டாங்க. 2006-7 வாக்குல பல முறை நீதிமன்றங்களை ஏறிட்டு இருந்தாங்க அமர்நாத் அவங்களுடைய ஒய்ஃப், அதாவது நடிகை சௌந்தர்யா அவங்களுடைய அண்ணியும் தாய் மஞ்சுளாவும் முன்னாள் கணவர் ரகுவும் வந்து எங்களுக்கு இதுல உரிமை இருக்கு, எங்களுக்கு இது உரிமை இருக்கு, எங்ககிட்ட இருந்து அபகரிக்க பாக்குறாங்க அப்படின்னு பல முறை கோர்ட்டுக்கு போகவும் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நீங்க வெளியில வச்சு சமரச பேச்சுவார்த்தைக்கு ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இவங்க வெளியிலேயே வச்சு சமரசமா பேசி முடிச்சுக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா அவங்க அன்னிக்கு டாட்டா காட்டிட்டு தாய் மஞ்சுளாவும் முன்னாள் கணவர் ரகுவும் இருந்த அத்தனை சொத்துக்களையும் சரிசமமாக பிரிச்சுக்கிட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு. நடிகை சௌந்தர்யா ஓடி உழைச்சு கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாம சம்பாதிச்ச அத்தனை சொத்துக்களையும் தாயும் முன்னாள் கணவரும் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தான் சொல்லணும். இதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா முன்னாள் கணவர் 2011 மறுமணம் செய்து கொண்டு இன்னொரு குடும்பத்தோடு நல்லபடியாக வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது அவர் சொல்ற தகவலை எல்லாம் எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதும் இருக்கு. தெலுங்கு திரையுலகில் நாகார்ஜுனா, வெங்கடேஷ் அவங்கெல்லாம் போலோச்சு கொண்டு இருந்த காலத்துல சௌந்தர்யா வந்து உச்ச நட்சத்திரமா இருந்தாங்க. சௌந்தர்யா கால்ஷீட் கொடுத்தா அந்த படம் ஹிட் அப்படிங்கிற லெவல்லாம் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எத்தனையோ போட்டிகளை வந்து அவங்க எதிர்கொண்டிருப்பாங்க, எத்தனையோ எதிரிகளை சம்பாரிச்சிருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி அந்த பீரியட் அப்படிங்கிறது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் பேர் போன அந்த பீரியட் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் இருந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களா வந்து சொன்னாதான் தெரியும். இன்னொரு ஒரு ஒரு பெரிய ஒரு பரபரப்பும் கிளம்பிச்சு அவங்க மரணத்துக்கு பிறகு. என்ன அப்படின்னா சௌந்தர்யா அவர்கள் இறக்கல, அங்க கிடைச்ச பாடி சௌந்தர்யாவோடதல்ல, அவங்க சிங்கப்பூர் மலேசியால வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இன்னொரு ஜென்மம் இருந்தா நடிகை சௌந்தர்யா அவர்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, நீண்ட காலம் வாழ, அவங்களோட குழந்தையோட வாழ இன்னொரு முறை தாயாகி வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்முடைய வேண்டுகோளாகவும் இருக்கு. ஆழ்ந்த இரங்கலோட அவங்க 21 வருஷத்துக்கு முன்னாடி இறந்திருந்தாலும் இரங்கலையும் நம்ம பதிவு பண்ணிடலாம். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவோடு சந்திக்கலாம்.